வணக்கங்கள். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல், உடைவள்ளல், பாரத ரத்னா எம்ஜிஆர் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது இந்தியா, தமிழ்நாடு, உலகம் பூரா எடுத்துக்கலாம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய கொடைவள்ளல் குணத்திற்காகவே போற்றப்படுகிறார், மனிதாபிமானத்திற்காகவே போற்றப்படுகிறார். சொல்லப்படுவது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். அவரை பத்தின எழுதுற எழுத்தாளர்கள் எல்லாமே கொடுத்து கைகள் சிவந்தவர் அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அவர் எதிர்கட்சிகள் கூட அவருடைய கொடை குணத்தை நம்ம பாராட்டுறாங்க. அதுவும் இல்லாம அவர்கிட்ட முக்கிய பண்புகள் என்ன அப்படின்னா, கம்பீரமான தோற்றமுடையவர், மாற்று கருத்து கிடையாது. தன்னுடைய உடலை பேணி காக்கக்கூடிய நபராக இருக்கிறார். உடற்பயிற்சியை சரியாக செய்யும், தன்னுடைய உடல் கச்சிதமாக வைத்துக் கொள்ளும் நபராக. மது பழக்கமோ புகை பழக்கமோ இல்லாத ஒரு மனிதர் சினிமா துறையில இருப்பது ரொம்ப அரிது. அடுத்ததாக ஏழைகள் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கின்ற குணம் இவருக்கு அதிகமாக இருக்கின்றது. தனக்கு என்று எதையுமே சேர்த்து வைக்காத குணம். சாதனை யாரையுமே முடிக்க முடியாது. தொடர்ந்து தமிழகத்தில் 3 முறை ஆட்சி அமைத்தவர். புதிதாக தொடங்கிய கட்சி 3 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்து தொடர்ந்து 10 வருடத்திற்கு மேல் முதலமைச்சராக இருந்துள்ளார். ஒரு காலம் எடுத்துக்கொண்டது இல்லாட்டினா கண்டிப்பா இன்னொரு 2 கன்சிக்யூட்டிவா டேர்ம் அவர் இருந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் அவர் அவ்வளவு நம்பினாங்க, அவ்வளவு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். பின்பு இந்தியாவிலேயே உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்றவர். ரொம்ப முக்கியம். அது இல்லாம தமிழுக்காக வழங்கப்படுவதாக அறிவித்த பத்மஸ்ரீ விருதை அழைப்புதல்ல தேவநகரி எழுத்துக்கள் இருந்ததுனால, தமிழ் இல்ல அப்படின்ற காரணத்தினால நிராகரித்தார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு உயர்ந்த பண்புகளை உடைய அந்த மனிதரான அந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாதை என்பது சிக்கலானது, துன்பம் நிறைந்தது, அவமானங்கள் நிறைந்தது. அவருடைய குடும்பம் அவருடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டுல காங்கேயம், அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தொடங்குது. பிழைப்புக்காக அவங்க பழைய தலைமுறைக்கு முன்னாடியே கேரளாவுக்கு போயிருக்காங்க. அவருடைய தந்தையான கோபாலன் மற்றும் அவருடைய தாயான சத்யபாமா இவங்க வாழ்ந்திருக்காங்க. அங்க இருந்து இவங்க இலங்கைக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அங்கதான் இவருடைய துன்பம் ஆரம்பிக்குது. அவருடைய தந்தைய அவர் இழக்கிறாரு. அடுத்ததாக தன்னுடைய சகோதரிகள் இருவரும் இறந்து போறாங்க. அடுத்தது ஒரு சகோதரனும் இறந்து போறாங்க. கடைசியில இவரும் இவருடைய மூத்த அண்ணனும் மட்டும்தான். தன் தாய் மற்றும் 2 சகோதரர்களும் இந்தியாவுக்கு வராங்க. அதுல கும்பகோணத்துல செட்டில் ஆகுறாங்க. தான் எடுத்து வந்த பணம் மற்றும் தன்னுடைய நகைகளை விற்று வாழ்றாங்க. படிப்பு தொடர்றாங்க. 2 சகோதரர்களும் அந்த படிக்க கூட முடியல, அவ்வளவு வறுமை. இந்த சூழ்நிலையை தான் தன்னுடைய தாய் மாமன் அவர்கள் ஆலோசனை பெற்று மதுரையில ஒரு நாடக கம்பெனியில போய் சேர்றாங்க 2 சகோதரர்களும். அப்பொழுது எம்ஜிஆருடைய வயது 7. அந்த நாடக கம்பெனியில நல்ல நடிகராக வளர்ந்து வரார். ஒரு காலத்துல ரொம்ப நல்ல நடிகராக நாடக கம்பெனிகள்ல, பல நாடக கம்பெனிகள்ல நடித்து வரார். இந்த சூழ்நிலையில சினிமா என்ற ஒரு புது துறை உருவாகுது. இல்ல நாடகத்தை விட்டு வரும்போது இவரும் இவருடைய சகோதரர்களும் சேர்ந்து சென்னையில குடியேறாங்க தன்னுடைய தாயுடன். அங்க பல கம்பெனிகள் ஏறி இறங்குறாரு சினிமாவுக்காக. இவர் 1936 தான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. சதிலீலாவதி என்ற படத்துல ஒரு வேடத்துல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1947 சுதந்திரத்துக்கு பிறகு ராஜகுமாரி என்ற படத்துல இவர் கதாநாயகனாக முதலாக இவர் கதாநாயகன் நடித்த படம் ராஜகுமாரி என்ற படம். அதுல அவர் நடிக்கிறார். 1952 தான் இவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி. 52 இவர் அண்ணாவை தன்னுடைய நண்பரான நாராயணசாமி என்பவர் மூலமாக அறிஞர் அண்ணா அவர்களை சந்திக்கிறாரு. 1953 லால்குடி மாநாட்டில் திமுக கழகத்துல தன்னை இணைத்துக் கொள்றார். அப்பையில இருந்தே தன்னுடைய படங்கள் உள்ள பாட்டுகள், வசனங்கள் ஆகியவற்றில் திமுக கழக கருத்துக்களையும் அண்ணாவின் கருத்துக்களையும் புகுத்த ஆரம்பிக்கிறார். பல பொதுக்கூட்டங்களை சொல்ல வேண்டியதை ஒரே படத்துல இவரால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு, ரசிகர்கள் முன்னே சேர்க்க முடிஞ்சு. இவரோட ரசிகர்களும் கூட முழுமையாக திமுகவுக்காக வேலை செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. 1962 டிஎம்கே எலெக்ஷனுக்காக தானும் தன்னுடைய ரசிகர்கள் முழுவதுமாக ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக தான் அந்த எலெக்ஷன்ல திமுக ஒரு கணிசமான வெற்றியை பெற்றது என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. 1967 ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, தன்னுடைய சக நடிகரான எம்.ஆர். ராதா அவர்களை சுடப்பட்டார். எம்.ஆர். ராதா தன்னையும் சுட்டுக்கிட்டார். ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில 2 பேரையும் அட்மிட் பண்றாங்க. அந்த சூழ்நிலையும் கூட பல எழுத்தாளர்கள் எழுதுவாங்க அவரை பத்தி. ராதா அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க சுற்றி இருக்கவங்க கிட்ட. ஏன் இங்கே நிக்கிறீங்க, ராதா அண்ணன் போய் பாருங்க, அவரை யார் பாக்குறதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு மனிதன் இனிமே பிறக்கிறது ரொம்ப, இந்த அளவுக்கு மனிதநேயம்
யாருக்குமே இருக்க வாய்ப்பே இல்லைங்க. தன்னை சுட்டவர் கூட எப்படி இருக்கிறாரு, அவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கிற ஒரு மனப்பான்மை யாருக்குமே வராது. ரொம்ப கடினமான விஷயம். அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த நடந்த எலெக்ஷன்ல 1967 நடந்த எலெக்ஷன்ல இவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பரங்கிமலை தொகுதியில் வெற்றி பெறுகிறார், எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 140 தொகுதிகளுக்கு மேல் திமுக கழகம் ஜெயித்து ஆட்சி அமைக்கிறது. இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அறிக்கை விடுறாரு, திமுக கழகத்துக்கு ஆதரவு ஒரு அறிக்கை வைக்க. அந்த அறிக்கையும் பின்பு இவருடைய ரசிகர் மன்றங்கள் முழுவதுமாக திமுக கழக கிளை போலவே செயல்பட்டு இந்த வெற்றியை வாங்கி தராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார், அண்ணா இறந்து விடுகிறார். அந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் ஆதரவு காரணமாகவே கருணாநிதி அவர் வெற்றி பெறுகிறார். அதாவது முதலமைச்சராக, அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் தான் கருணாநிதியை முதலமைச்சராக கொண்டு வருகிறார். 1971 திமுக கழகத்தில் நடந்த ஊழலை பற்றி கேட்ட ஒரு காரணத்தினால கட்சியை விட்டு திமுக கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அப்படின்ற அந்த வருடமே அஇஅதிமுக என்ற புது கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவிக்கிறார். பின்பு அவருக்கு எதிலுமே வெற்றி தாங்க. 1977 நடந்த எலெக்ஷன்ல அரிதி பெரும்பான்மையுடன் தனி கட்சியாக ஆட்சி அமைக்கிறது. அதிலிருந்து தொடர்ந்து 3 தேர்தல்களிலும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக அமர்கிறார். அவரை எதிர்க்கவே முடியல. அவர் கடைசியில அவர் இறக்கும் வரை அவர் தான் முதலமைச்சர். தொடர்ந்து 3 முறை 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து முதலமைச்சர். அவர் ஒரு எலெக்ஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்த சூழ்நிலையும் கூட அவரை மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தார். தமிழக மக்கள் முழுவதுமாக அவரை நம்பினார்கள். அவர் சொல்றதை கேட்டாங்க, அவர் உண்மை என்று நம்பினார்கள். அவர் மேல் எந்த விதமான பெரிய குற்றச்சாட்டுகளையுமே மாற்று கட்சியினரால், எதிர்கட்சியினரால் வைக்கவே முடியல. அது திமுகவிலிருந்து அவர்கள் விளக்கப்பட்டது தவறு என்பதை மக்கள் அழுத்தமாக நம்பினர் என்பதே. அவர் இருக்கும் வரை வேறு எந்த கட்சியாலும் ஆட்சியாலும், இன்னும் சொல்ல போனா அவர் இருந்திருந்தார்னா இன்னும் ஒரு 2-3 டேர்ம் கண்டிப்பா அவர்கள் ஆட்சி அமைச்சிருப்பார்கள் என்பது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய நமக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் பேரை சொல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலையில் தான் இப்ப இருக்கிறது. தமிழக வரலாறு என்று எடுத்துக்கொண்டார், தமிழக அரசியல் வரலாறாகட்டும், தமிழக வரலாறாகட்டும், தமிழக நாடக வரலாறாகட்டும், தமிழக சினிமா வரலாறாகட்டும், எம்ஜிஆர் என்ற பக்கம் இல்லாமல் இல்லை என்ற சூழ்நிலையில் என்றும் தமிழகம் உள்ளும் வரை அவருடைய புகழ் வாழும். எம்ஜிஆரின் புகழ் வாழ்க, ஓங்குக. நன்றி, வணக்கம்.